மிகவும் களைப்போடு இருக்கிறாய். இதை சாப்பிடம்மா. பாவம், பழிமனின் கொடிய செயலால் பயந்திருக்கிறாள். குழந்தாய், இனி உனக்கு பயமே இல்லை. பயம் இல்லை சுவாமி. இன்றல்லது என்றேனும் இவ்வுயிர் இவ்வுடலை விட்டு பிரிவது நிச்சயம். ஆயினும் என் வயோதிக தாய் தந்தையர்களின் நிலைமையை நினைத்தால்தான் எனக்கு கவலையா இருக்கிறது. கன்னிகா, உன் கவலை தீர்ந்ததம்மா. இப்பொழுதே உன் பெற்றோர்களிடம் உன்னை அழைத்துச் செல்கிறேன். வேண்டாம் சுவாமி. நான் அங்கு சென்றால் பணியினால் அவர்களுக்கு இன்னும் துன்பமே ஏற்படும். அப்படியானால் இவ்விடத்திலேயே இருக்க விரும்புகிறாயா? இனி நான் எங்கிருந்தால் என்ன? அக்கிரமங்களையே அறநெறியாக கொண்ட இந்த பணியனை ஒழித்து என்னை போல் ஆதரவற்ற எண்ணிலா பெண்களை காப்பாற்ற மார்க்கம் இருந்தால் அதை செய்து முடிக்க என் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணம் செய்வேன் சுவாமி. குழந்தாய், உலகத்தில் அக்கிரமங்களை போக்க இறைவனை வழிபடுவதை விட சிறந்த மார்க்கம் வேறு எதுவும் இல்லை. வாஸ்தவம் சுவாமி. இப்பேதைக்கு இறைவனை வழிபடும் முறை எப்படி என்பதை போதித்தருள வேண்டுகிறேன். தீர்காயுஷ்மதி பவா. கன்னிகா, நீ வயதில் சிறியவளாய் இருந்தும் அறிவில் பெரியவளாய் இருக்கிறாய். உன் எண்ணம் ஈடேற கடவது. ஆஹா சுவாமி, பழியன் சொல்லியது போல் ஜென்ம ஜென்மங்களாக நான் செய்த புண்ணியம்தான் எனக்கு உங்கள் தரிசனம் கிடைத்தது. சுவாமி, பழியன் ஒழிவதுடன் உலகத்தில் கொடுங்கோலாட்சி ஒழிந்து ஆச்சாரங்கள் நிலைத்து அறநெறி பெருகி அஹிம்சை ஓங்கி மக்கள் நோயின்றி வறுமையின்றி வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு தாங்கள் தான் அனுகிரகிக்க வேண்டும். குழந்தாய், கள்ளம் கபடமற்றவளான நீ நேர்மையான உள்ளத்துடன் பகவானை வழிபட விரும்புவதால் உன் எண்ணம் நிச்சயம் ஈடேறும். அம்மா, என் அருகில் வா. சுவாமி, தண்ணீராலே. குழந்தாய், எழுந்திரு. உனக்கு இனி பசி தாகம் என்பது கிடையாது. அதோ அவ்விடத்தில் அமர்ந்து சகல புவன ரட்சகனான சாட்சா சிவபெருமானை நோக்கி சிவசங்கர சம்பு சிவசங்கர சம்பு என்று தவம் செய். உன் தவத்தால் உலகத்திற்கே நன்மை ஏற்படும். வா. குழந்தாய், இங்கு உட்காரம்மா. சிவசங்கர சம்பு 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 நாராயண சிவசங்கர சம்பு நாராயண சிவசங்கர சம்பு நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி ராம் 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி ராம் 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 ஹரி நாராயண சீரா விஜயலக்கம் பேர சீரா விஜயலக்கம் பேர ஹர ஸ்ரீகாந்த தீன மந்தார சீரா விஜயலக்கம் பேர ஹர ஸ்ரீகாந்த தீன மந்தார பிரபு தேவாதி தேவ முராரே பிரபு தேவாதி தேவ முராரே ஜெகதீಶ தயாளோ ரே ஹரி நாராயண ஹரி
கௌசுபூஷா மங்களகர மந்தகாச ஜன கால ஸ்ரீனிவாச ஹரிநாராயண 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 ஹரி ராம் 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 ஹரிநாராயண. மங்களானி பவந்து. எங்கு துலோத்தமா இவ்வளவு உல்லாசத்துடன்? பூப்படுத்தி வர பூலோகத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் சாமி. ஓஹோ, அதோ பாருங்கள். ஏதோ ஒரு பெரிய நகரம் போல் தெரிகிறதே. ஆம், பழியன் என்பவன் அந்த நகரத்திற்கு அரசன். அவன் நந்தவனத்தில் உங்கள் மனதிற்குகந்த சுகந்த சுந்தரமான மலர்கள் நிறைய இருக்கின்றன. திலோத்தமா, அப்படியானால் இன்று அங்கு செல்வோம். சாமி, விரைவில் மலர் கொய்து திரும்பி விடுகிறோம். சரி, காணோம் மாலினியை காணோம். மாலினியை மட்டுமல்ல, சங்கீத வித்வானையும் காணோம். இருவரும் ஓடிவிட்டார்கள். என்ன? அப்போது சங்கீத வித்வானாக வந்தவன் என் எதிரியா? என் மகள், என் ஒரே மகள் என் எதிரியுடன் ஓடிவிட்டாள். இதைவிட அவமானம் எனக்கு வேறு என்ன வேண்டும்? அவன் யார் என்று தெரியவில்லையே. சிங்கத்தின் குகைக்குள் புகுந்தே சித்து விளையாட்டு விளையாடிவிட்டான். இனிவிட மாட்டேன். ஒன்று அவன் முடிய வேண்டும், இல்லை நான் முடிய வேண்டும். இது சத்தியம், சத்தியம். மாலினி, அன்று என் உயிருக்காக ஒன்றாடிய உன்னை நான் எப்படியுமா மறக்க முடியும்? குமரா, நீ புண்ணியவசத்தால் தான் இவளை மணந்திருக்கிறாய். ஹிரண்யனுக்கு பிரகலாதன் பிறந்த மாதிரி பளிங்கனுக்கு இவள் பிறந்திருக்கிறாய். வாமா. பிரபா, உன்னை காணாம என் நெஞ்சமெல்லாம் கருகுதே. இனியேனும் என் எதிரில் வருவாயெனக் கருதி ஏங்குதல் நெஞ்சமையோ. இனியேனும் என் எதிரில் வருவாய் என கருதி எங்குதல் நெஞ்சமையோ. என்னரும் சிரேகனாம் தன்னலக்குமர தன் பெண்ணை மட்டும் அழைத்து வந்தார். தன் பெண்ணை மட்டும் அழைத்து வந்தான். அழைத்து வந்தான், அழைத்து வந்தானே, அழைத்து வந்தான். என்னப்பா இது? என்ன இது? ஏன் அழுகிறாய்? அழாதே, சொல். தெரியாதா? ராஜகுமாரிய மட்டும். ஓஹோ, அதுவா? நான் மாலினி அழைத்து வரும்போது பிரபாவையும் தேடி பார்த்தேன். ஆப்படல இல்லையா? தெரியுமா எனக்கு அப்படி சொல்லுவேன்னு. அவளவாள் காரியத்தை அவளவாள் தான் பார்த்துக்கணும். ஐயோ, அரமனைக்குள்ளே பிரபா என்ன காணாம என்ன துடி துடிக்கிறாளோ. பிரபா, பிரபா. என்னங்க? மூதேவி, இன்னும் வந்து என்னங்க யார் கூப்பிட்டானாப்பா? நீ அழுத போதே நான் சந்தேகப்பட்டேன். ஆமா, பிரபாவதி எப்ப வந்தா? நீதான் கெட்டிக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவ தேடிக்கிட்டு இருப்பா. நான் போறப்போ
உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமே. 10 நாளைக்கு என்ன தேடாத, நான் ஆப்பட மாட்டேன். ஆமா. பிரபா, பிரபா, ஏய், டா திறக்க மாட்டேன். பிரபா, பிரபா, அட கதவை தர. என் கண்ணு இல்ல. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மூதேவி, இப்ப கண்ணே மூக்க. கதவை திறக்க முடியாது. தப்பு தப்பு தப்பு. பிரபா, என்னவா? கதவை தர. பிரபா, ஒரு சங்கதி இல்ல. அது ஒண்ணு இல்ல. வந்து ஏய் பிரபா, பேச மாட்டேன். இந்தா பேசலன்னா நான் போயிடுவேன். அட, பயப்படுத்துறீங்களா? போங்களேன். என்ன சொன்ன? வெளியில போன்னு என்ன சொல்லிட்ட நீ? இனி இங்க இருக்க முடியாது. நான் போறேன், நீ வந்து கதவை பார்த்துக்க. அட, வெளியில எல்லாம் போறேன்னு சொன்னீங்க, இங்க எப்படி? சரி சரி, இருபது வந்துட்டேன். அடிக்கடி படலையா? இல்ல. ஆமா, இந்தா என்ன சிரிக்கிற? இல்ல, கதவையே பிச்சுக்கிட்டு வந்துட்டீங்களே. கதவு என்ன கதவு? கண்ணக்கோல் வச்சு கூட வந்துடுவேன் நான். கண்ணக்கோலா? இது வரைக்கும் 4-5 இடத்துல கண்ணக்கோல் வச்சிருக்கனே, இங்க வேணா வச்சு காமிக்கிட்டுமா? வேண்டாம் ஐயா, நமஸ்காரம். உன்னை நான் என்னமோன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். இப்பதான் தெரியுது சரியான திருட்டு பையன். ஐயோ, உனக்கு கோடி நமஸ்காரம். நான் போயிட்டு வரேன். தாண்டா நில்லு. ஆமா, என்ன திருட்டு பையன் நான் சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க கண்ணக்கோல் உப்பேன்னு. அதே நான் வந்து கொன்னக்கோல் வைப்பேன் சொன்னேன். குன்னக்கோலா? அது என்ன தெரியாதா? வா, இப்படி உட்காரு. நானு உனக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டேன். அதை அது என்ன தெரியுமா? பாத்துக்க. தாம் தக்க சுடு ததி மித்த தக்க சுடு தாம் தக்க சுடு ததி மித்த தக்க சுடு தாம் தாம் தக்க சுடு ததி மித்த தக்க சுடு தாம் 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 தா. என்ன தட்டா? அதான் ஜெதி அப்படிதான் சொல்றது. தத்தி நாங்க இது மிருதங்க வச்சுக்கிறது இல்ல. ஆமா, அத வாயினால சொன்னா பொன்ன கோலுன்னு அர்த்தம். நீயே இந்த வீட்டுல திருடு வாங்க பாரு, கண்ணக்கோல் வச்சு அத சொல்லிவிட்ட. அரம்ப சங்கீத வித்வானுடன் போட்டிக்கு வந்திருப்பதாகவும் சொல்லுகிறான். வரவிடுங்கள் அவனை. பளிங்கல் சபை அவ்வளவு எளிதாக மதித்து விட்டார். மகாராஜா வணக்கம். வாரம் சென்ற இடமெல்லாம் சங்கீத சரபங்களை மண்கவை செய்து ஜெயக்கொடி நாட்டி இருக்கிறோம். இங்கு உமது வித்வானையும் எமது மாணாக்கனாக செய்யும் உத்தேசத்துடன் வந்திருக்கிறோம். மகாராஜா, கட்டளையிடுங்கள். இந்த கர்வம் பிடித்தவனை இப்போதே விரட்டி அடிக்கிறேன். எங்கே கீதவாத்திய கோஷ்டியினர்? உண்மையான உத்தமமான சங்கீதக்காரன் கானம் இசைக்கும் போது
வாத்தியங்கள் தானே இயங்கும். இதுதான் சங்கீதத்தின் ரகசியம். அப்படியா? என்ன? ஆமாப்பா, என் குருதேவர் கூட அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். நம் போட்டியில் தீர்ப்பு கூறும் பொறுப்பு என் மகள் மாலினியைச் சேர்ந்தது. அவள் சங்கீதத்திலும் நடனத்திலும் சாட்சாத் சரஸ்வதி. சந்தோஷம். நாம் ஸ்திரீகளுடன் போட்டியிடுவதில்லை. சரி, நீர் பாடுகிறீரா, யாம் பாடுவதா? இல்லை, நீரே பாடலாம். யாரு சிறுவன்? நமது வித்வானை ஜெயிக்கவா? தாயே வைரவியே, தாயே வைரவியே, மாமாயே, தாயே வைரவியே, மாமாயே, தாயே வைரவியே, மாமாயே, தாயே வைரவியே, மாமாயே, தயாபரி கௌரி சங்கரி, தாயே வைரவியே, மாமாயே, தயாபரி கௌரி சங்கரி, தாயே வைரவியே.
குரலை கேட்ட உடனேயே நினைத்தேன் வந்திருப்பது யாரோ தாண்டி. என்ன கானம், என்ன இன்னிசை! நமது வித்வானும் பாடுகிறாரு. ராஜகுமாரியின் தீர்ப்பு? உம்முடைய சங்கீதம் தெய்வீகத்தன்மையுடையது. உம்மை வெல்ல எவராலும் முடியாது. உம்மிடம் இடம் கொண்டிருக்கும் கலைக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கம். உமக்கு வேண்டிய பரிசு கேளும். கேட்பதை மறுக்க மாட்டீர்களே மகாராஜா? தாராளமாய் கேள், தருகிறேன். கையை தாருங்கள். கையா? ஆம், ராஜகுமாரியின் கையை தாருங்கள். என்ன? அவள் கையை பிடித்து என் கையில் வைத்து பாணி கிரகணம் செய்து தாருங்கள். யார் இந்த அற்ப நாய்? 2 பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கிறது, மறுக்காதீர்கள். பெரும் பைத்தியக்காரன். யாகம் வேற எழுந்தரடா.
வலிங்கனே, கடைசி தடவையாக எச்சரிக்கிறேன். என் தாயையும் மாலினியையும் என்னிடம் சேர்த்து விட்டு பிழைத்து போ. அடே, நீதான் என் எதிரி குமரனும். பிரம்மயாகத்தின் பலன் நீ கிடைத்து விட்டாய். இதோ பெற்றுக்கொள். அடே அற்ப பதரே, இந்த இந்திரஜால வித்தை எல்லாம் யாரிடத்தில்? நல்ல சமயத்தில் அகப்பட்டாய். இதோ இவர்கள் இருவருடன் உன் தலையையும் மாலாயும் முடிமேல் விழச் செய்கிறேன். குமரா, இதெல்லாம் என்னப்பா? எனக்கு பயமா இருக்கு. என்ன இது? வீரர்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள். அடே மாயக்காரா, என்னிடமா உன்னுடைய மாயாஜாலங்கள் எல்லாம்? போட்டேன்னா தொட்டேன்னா ஒண்ணு விடுவேன். இதாலதானே நம்ம 2 பேருக்கும் தகராறு. இப்ப குமரா, இதை அடிச்சா அந்த ராசா அழுகிறாரே, அது என்ன? இரா, இதில் தான் அவன் உயிர்நிலை இருக்கிறது. அடே போறகா, அப்படியே நில்லு. இங்க வந்த அமைக்கிடுவேன். குமரா, கொன்னுடட்டுமா? உன் இஷ்டம் போச்சு. அப்ப சரி. ஏய், ஏப்பா மகராசரே, காளிக்கு பலியா? இப்ப யாரு பலியாக போறப்பா? நடனம் நடனம் தெரியுமா? நாராயண நாராயண, அதர்மம் அழியத்தானே வேண்டும். புவனேச சங்கரா ஆபரணம் என்று புவனேச சங்கரா ஆபரணம் என்று அரவங்கள் போல் பவளவண்ணா புவனேசா சங்கராபரணம் என்று அரவங்கள் போல் பவளவண்ணா சவளமதிசேகரா காமவர்தனி உமாதேவி ஒரு பாகா வரதா தவளமதிசேகரா காமவர்தனி உமாதேவி ஒரு பாகா வரதா உமாதேவி ஒரு பாகா வரதா பவரோகமர மலர்பத அன்பரை பவரோகமர மலர்பத அன்பரை
மகாதேவ சம்போ பவரோகமர மலர்பத அன்பரை சுகாம்போதிதனில் மூழ்க வைக்கும் சிவ மகாதேவ சம்போ சிவ மகாதேவ சம்போ நிர